வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5.1 ஆம்பிளிஃபையர் ஒன்று செஞ்சுருக்கோம். அதை எப்படி செஞ்சுருக்கோம், என்ன மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோங்கிறத தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் சரௌண்டிங் போர்டை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ இது தான். இதில் பார்த்தீங்கன்னா MP5 பிளேயர் போர்டு கொடுத்துருக்கோம், வீடியோ போர்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கு. ரேர் ஸ்பீக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரேரில் வந்து, அதாவது பின்னாடி இருக்கிற 2 ஸ்பீக்கர் வந்து சரௌண்டிங் ஒர்க் ஆகிற மாதிரியும் லெஃப்ட் ரைட் ஆடியோ ஒர்க் ஆகிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ண சொன்ன நண்பர் அந்த மாதிரி பேக் ஸ்பீக்கர்லேயும் எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சரௌண்டிங் மட்டும் விட்டோம்னா பேக் ஸ்பீக்கருக்கு கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் வராது சரௌண்டிங்கில். அது ஏன் என்னங்கிறத நான் தெளிவாக போர்டு வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து இந்த ஆம்பிளிஃபையரை எப்படி செஞ்சுருக்கோங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த ஆம்பிளிஃபையரை செய்ய சொன்ன நண்பர் எந்த மாதிரி செய்ய சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் 5.1 ஆடியோ டெஸ்ட் வீடியோவை போட்டு காமிச்சு இந்த மாதிரி எனக்கு தனித்தனியாக வந்து ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ப்ளூடூத் மூலிமா நம்மளால் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது. நான் இல்லைங்க, வேறு யார் செஞ்சாலுமே அதை எடுக்க முடியாது. யாராச்சும் அந்த மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாலும் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரை டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 8 amps HD டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இது கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரடு 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். டயோடு வந்து மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பவர் சப்ளை இருக்குது. USB போர்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா SMBS போர்டு வச்சு DVD SMBS போர்டு வச்சு செஞ்சுருக்கோம். ஃபேனுக்கு அதே மாதிரி 12012லேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து கெய்னர் போர்டு, ஒரு சரௌண்டிங் போர்டு, 2 போர்டுக்கு வந்து 12 வோல்ட்டு, அதுக்கு தனி சப்ளை இருக்குது, அதுக்கும் தனியாக சப்ளை கொடுத்துருக்கோம். இதில் ஒயரிங் மட்டும் கொஞ்சம் ரொம்பவே சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம 2 சேனல் கெய்னர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கெய்னர் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஸ்டீரியோ இன்புட்டை கொடுத்து கெயின் பண்ணி தான் நம்ம மற்ற போர்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுக்க போகிறோம் இன்புட்டாக. பேஸ்டபிள் போர்டு அண்டு சரௌண்டிங் போர்டு, சப்வூஃபர் எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஹைடெக் சரௌண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் ரைட் 2 சேனலும் சென்ட்ரு ஒரு சேனலும் ரேர் ஒரு சேனலும் இருக்கும் இந்த போர்டில். இன்னொரு சரௌண்டிங் போர்டு எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்லேருந்து வர சரௌண்டிங் அவுட்டை எடுத்து அந்த போர்டில் இன்புட்டாக கொடுத்து அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி எடுக்கும்போது சரௌண்டிங் எஃபெக்ட் இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். அதனால் நாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்னாலே சிங்கிள் சேனல் தான் வரும். அதை தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சேனலாக பிரித்து கொடுப்பாங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ போர்டை வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த போர்டை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போர்டை வச்சு நான் ஏன் அதில் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு வந்து நமக்கு சரௌண்டிங்கு எல்லா போர்டுகளையும் விட இது கொஞ்சம் சரௌண்டிங் நல்லாவே பிரித்து கொடுக்கும். அப்படி பிரித்து கொடுத்தாலும் கூட இதில் மோனோ சரௌண்டிங் தான் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரௌண்டிங்கில் லெஃப்ட் ரைட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட்டு ரைட்டு, ரேர் ரைட்டு, ரேர் லெஃப்ட்டு அப்படின்னு 4 சேனல் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டு. இதில் ரேருக்கு எப்படி லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே லைனை தான் கெப்பாசிட்டர் போட்டு பிரித்து எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரே லைன் தான். இந்த லைன்லேருந்து 2 கெப்பாசிட்டர் போட்டு 2 லைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா இருக்கிறது தெரியும். இதுலேருந்து 2 கெப்பாசிட்டர் போட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து லெஃப்ட் ரைட்லாம் ஒர்க் ஆகாது. சரௌண்டிங் வந்து ஒரே மாதிரி தான் பாடும். நம்ம இதே மாதிரி இன்னொரு போர்டு இருக்குது, அதையும் பார்ப்போம்.
இந்த போர்டும் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியோட போர்டு தான். இது அவுட்புட் மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஐசியும் இதுக்கு வேறு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கெப்பாசிட்டர் போட்டு ரேருக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம 2 சேனலுக்கும் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்குற எல்லா சரௌண்டிங் போர்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வருது. சரௌண்டிங் போர்டை பொறுத்தவரையிலுமே நம்ம ஊரில் வந்து இன்னுமே வந்து சரௌண்டிங் அவ்வளோ தெளிவாக கொண்டு வர முடியல. நம்ம இந்த மாதிரி ஆம்பிளிஃபயரில் எத்தனை சேனலை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5.1, 5.2, 7.2, 6.2, ஏன் 12.1 அந்த மாதிரி கூட எத்தனை சேனல் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆம்பிளிஃபயரில் சேனல் தான் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர அதோட உண்மையான கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதாவது அந்த ட்ராக் வந்து பிரித்து கொடுக்குறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. நீங்கள் அப்படியே ஒரிஜினல் ட்ராக், ஒரிஜினல் ஆடியோவை நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிராண்டட் ஆம்பிளிஃபயர்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கேட்க முடியும். அதாவது இம்போர்ட்டட் ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஆம்பிளிஃபயர்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு பிராண்டட் பிளேயர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரிஜினல் கேசட் யூஸ் பண்ணணும். அதாவது வந்து நீங்கள் கேட்குற ட்ராக் வந்து அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், அத்தனை ட்ராக்கு. அந்த மாதிரியான ஒரிஜினல் கேசட்டு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரிஜினல் ட்ராக்கை வந்து உணர முடியும். நம்ம கேட்டுட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆடியோவை சரௌண்டிங் கொடுத்து 5.1 கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கேட்டுட்ருக்குறோம். ஒரு சிலர் வந்து பிராண்டட் டிவிடியோ அல்லது பிராண்டட் ரிசீவர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்க அந்த ஆடியோவை கொஞ்சம் போல் உணர்ந்திருப்பாங்க. நம்ம 5.1 அசம்பிள் பண்ணுறதுலேயும் கூட ட்ராக் வந்து கரெக்டாக எதோடவும் எந்த ட்ராக்கும் மெர்ஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு 5.1 வந்து உணர முடியும். நம்ம வந்து பிராண்டட் பிளேயர் மட்டும் இருந்தால் போதும், கேசட் இருந்தால் போதும். நம்ம கொடுக்குற இன்புட் கரெக்டாக கொடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ மாதிரி இருக்கணும். அதாவது வந்து ஒரு சேனலுக்கு ஒரு சரௌண்டிங் போர்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா இந்த சேனலில் அந்த சேனலோட மெர்ஜ் ஆகாது. அதனால் டிவிடியில் நமக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வந்ததுன்னா அதே அவுட்புட்டை வந்து நமக்கு ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் ஆம்பிளிஃபயரு. இந்த ஆம்பிளிஃபயருக்கு நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்டபிள் போர்ட்லேருந்து வரக்கூடிய லெஃப்ட் ரைட் ஆடியோவை எடுத்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சரௌண்டிங் போர்டில் ஒரு லெஃப்ட் ரைட் வரும். அந்த லெஃப்ட் ரைட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ரேரில் கொடுத்துருக்கேன். ரேர் லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகிற மாதிரியும், அதே மாதிரி பேக் ஸ்பீக்கரில் சரௌண்டிங் ஒர்க் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.1, 2.1 சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் ஆடியோ ஒர்க் ஆகிற மாதிரியும், ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு சரௌண்டிங் ஒர்க் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். அந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே சேனல் தான், அதை 2 சேனல் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஊக்கமும் உத்வேகமும் உங்கள்கிட்ட இருந்தே எனக்கு கிடைக்கும். இதுவரையிலும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. வாங்க இந்த ஆம்பிளிஃபயரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த ஆம்பிளிஃபயரில் ஃபுல்லாக அவங்க கூட சவுண்டு வச்சு காட்டுறேன். கொஞ்சம் கூட இதில் உதிரல் இல்லாமல் அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக தெளிவாக பாடும் இந்த ஆம்பிளிஃபயரு. நீங்கள் இந்த செக்கிங் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. Through the wastelands, through the
Enjoy first one.